ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெய்லி தமிழ் பொண்ணு. இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மெஹந்தி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இவங்க தான் கல்யாண பொண்ணு ரியா. இவங்களுக்கு மெஹந்தி வைக்கிறதுக்கு தான் 3 பேர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டே இவங்க புக் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி அவங்க பிக் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ப்ரைடல் மெஹந்தி வைக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை பார்த்து இவங்களும் புக் பண்ணிடுவாங்க. கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டாங்க, மெஹந்தி வைக்குவாங்க. ஸோ நாளைக்கு கல்யாணம், அதனால் இன்றைக்கி மெஹந்தி வச்சிட்ருக்காங்க. ஃபுல்லாக மேலேருந்து கீழே கை எல்லாமே, அப்புறம் கால்லையுமே 2 கால்லையுமே மெஹந்தி வைப்பாங்க. இப்போ ரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜாஸ்தி பேர் இன்னும் வரலை, எல்லாம் வந்துட்டுருக்காங்க மெஹந்தி வைக்கிறதுக்கு. 2-3 பேர் தான் இருந்தாங்க. ஒரு பொண்ணுக்கு இன்னொருத்தவங்க வச்சிட்ருந்தாங்க, ரியாவுக்கு இவங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக இன்னும் முடியல. ஆனால் இன்னொரு கால் வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு மெஹந்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பராக வச்சிட்ருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டி, இவங்க தான் பக்கத்து வீட்டு ஆண்டி, கல்யாண பொண்ணோட அம்மா. இவங்க கொஞ்சம் கலாய்ச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தா, இவங்க தான் பொண்ணோட அம்மா, நாளைக்கு பாருங்கள் எப்படி இருப்பாங்க, அப்படியே மேக்கப் போட்டு ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தா. ஆண்டியும் என்னை பார்த்து கலாய்ச்சிட்டே அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ரொம்ப ஜாலியாக பேசிட்டு அப்படியே கலாய்ச்சிட்டே இருந்தோம் மெஹந்தி டயத்தில். அதுக்கப்புறம் பொண்ணு ரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து மெஹந்தி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டாங்க, பேக்கில் இருந்தும் இன்னும் வைக்கல. ஏன்னா அது காஞ்சதுக்கப்புறம் வந்து பேக்கில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரியாவோட வந்து பார்த்திங்கன்னா அத்தை பொண்ணுக்கு மெஹந்தி வச்சிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது டிசைனும். இவங்குமே அவங்க அத்தை பொண்ணு தான். இவங்களுக்கு 2 கையுமே வச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் காஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வைக்கணும்னு சொல்லி அவங்க உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இன்னொரு கையில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கை மெஹந்தி வச்சாச்சு. ரொம்ப அழகாக டிசைன் வச்சாங்க. எனக்கு எல்லா டிசைனுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ரியாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இது முடிஞ்சாச்சு. பாருங்களேன், டிசைன் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதில் மெஹந்தியில் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க மாப்பிள்ளையோட பேர் அவங்க எழுதிட்டுருக்காங்க. ரியா அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ்லி. கிறிஸ்டின் மேரேஜ். ஸோ அது பேர் அந்த மாதிரி ஆஷ்லின்னு இருக்கும். ஸோ அதை எழுதிட்டு இருந்தாங்க. நான் கலாய்ச்சிட்டு இருந்தேன். நான் அவருக்கு அனுப்புகிறேன், ஜூம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ரியா கிட்ட. ரியாவும் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன், அனுப்புங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டேர்ன் வந்துருச்சு மெஹந்தி வைக்கிறதுக்கு. நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் மேலே இருந்து வைங்க. அவங்க இருந்துட்டு இல்லை நாங்கள் இங்கே வரைக்கும் தான் வைப்போம், கல்யாண பொண்ணுக்கு மட்டும்தான் மேலேருந்து வைப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நானும் கொஞ்சம் சொல்லி பார்த்ததுக்கப்புறம் அவங்க மேலேருந்தே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. டான்ஸு நல்லா ஆடினாங்க. டான்ஸ் ஆடிட்டு பின்னாடி பாட்டு ஓடிட்டு இருந்தது. மெஹந்தி டயத்தில் வந்து அந்த சங்கீத்தும் வைப்பாங்க. பட் இவங்க வந்து வைக்கலை. அந்த நார்த் இந்தியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோலக்குன்னு சொல்லுவாங்க, மோல் அடிச்சுட்டு மொத்தம் அந்த மாதிரி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடுவாங்க இவங்க இதில். பட் இவங்க அந்த மாதிரி பண்ணலை. ஸோ டிவி ஆன் பண்ணிவிட்டு அதில் பாட்டு, மெஹந்தி கையத்தை பாட்டு போட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. வந்தவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என்னோடய பையனுமே வந்துட்டான், டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் அவனுமே. என்னோட ஒரு கை முடிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொரு பாருங்கள், நான் டிசைன் உங்களுக்கு காமிக்கிறேன். டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கையுமே அந்த மெஹந்தியை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் பையன் இருந்துட்டு இவங்க ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த மெஹந்தி வைக்கிறவங்கள அவங்களும் பார்த்து ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பாருங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சைடு இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரியாக்குமே ரொம்ப அழகாக மெஹந்தி வச்சாங்க. எனக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியா வச்சுருக்க மெஹந்தி. காலும் பாருங்கள், 2 காலுமே வச்சாச்சு மெஹந்தி. நிறையா பொண்ணுங்க மேலே வரைக்கும் வைப்பாங்க, கால் கொஞ்சம் மேலே வரைக்கும் முட்டி வரைக்கும் வைப்பாங்க. பட் ரியா வேணான்ட்டா. அதுக்கப்புறம் பாருங்களேன், என்னோடய பையன் அந்த பாட்டோட அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. இவங்க அங்கிள், கல்யாண பொண்ணோட அப்பா, இவங்களும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. மற்றவங்களாம் வந்துட்டாங்க எல்லாருமே. தமிழ்நாட்டிலேருந்து கூட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து. ஸோ அவங்களும் மெஹந்திக்காக வந்தாங்க. என்னோடய டிசைன் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் 2 கையிலையும் வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி டிசைன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணேன், அது காயிற வரைக்கும். காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் பேக் சைடு வைக்க ஆரம்பித்தாச்சு எனக்குமே. ஏன்னா எனக்குமே வெளியில் போகணும், கடைக்கு போகணும், கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ எல்லாருமே மெஹந்தி வச்சுட்டு எல்லாம் ஜாலியாக சூப்பராக பேசிகிட்டு அரட்டை அடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே மெஹந்தி வச்சுக்கிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னையும் மெஹந்தி வச்சதுக்கப்புறம் ஆடுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு டைம் இல்லை, நான் வர மார்க்கெட் போகணுன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன்.
அவ்வளோந்தாங்க. இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனும் சிம்பிளாக முடிஞ்சது. பட் என்ன சங்கீத் வந்து வச்சுருந்தா சங்கீத்னா அந்த பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. பட் அது வைக்கல. அப்பயும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா ஃபன் பண்ணிவிட்டு மெஹந்தி வச்சுட்டு எல்லாம் பேசிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரியாவுக்கு நாளைக்கு கல்யாணம். ஸோ நாங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.